பௌர்ணமி அன்று நம்ம பாலா பாபாஜி தவப்பீடத்தில் வந்து அன்னதானம் போடுவோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த முறை பார்த்திங்கன்னா நம்ம பாலாம்மா ரெஜிஸ்டர் பண்ணி 1 வருடம் நிறைவடைகிறது. அதுக்கு முன்னாடி நாள் தான் பௌர்ணமிங்கிறதுனால பௌர்ணமி மற்றும் நம்ம பாலாம்மா ரெஜிஸ்டர் பண்ணி 1 வருடம் நிறைவு அந்த நாளையும் முன்னிட்டு சிறப்பு பூஜை, அபிஷேகம், அதுக்கப்புறம் அன்னதானமும் தொடர்ந்து நடைபெற்றது. வழக்கம் போல் இந்த மாதமும் வந்து எல்லாமே சிறப்பாக முடிஞ்சது. இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக நடந்தது. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருக்க பாலாம்மாவுக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால பிரதிஷ்டை பண்ணி 1 வருடம் நிறைவடைகிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருந்துச்சு. நல்ல ஒரு பூ அலங்காரம் பண்ணி அழகாக இருந்தாங்க இன்றைக்கி பார்க்குறதுக்கே. அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்றது. அதே மாதிரி இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கூட வந்து உலா வரப்போகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி அன்னைக்கு வர இருக்கிறது. ஸோ வீடியோ பார்க்குற பக்தர்கள் கலந்து கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கலந்துக்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆவடியிலிருந்து பூந்தமல்லி போகிற மெயின் ரோட்லேயே எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட்லேயே நம்மளுடைய பாபாஜி தவப்பீடம் வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து அன்னதானத்துக்கு உதவி செய்யணும்னு நினச்சாலும் சரி, கோவிலுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். அல்லது வாழை ராஜேந்திரன் ஐயா அவர்களையும் தொடர்பு கொண்டு பேசலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பாலாம்மா கிட்ட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பாலாம்மாவே சிறப்பு தான். எல்லா சாமிக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். நம்ம பாலாம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பாலாம்மாவே ஒரு சிறப்பான ஒரு தெய்வம் தான் சொல்லலாம். எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து நம்ம பாலாம்மாவை பார்த்துட முடியாது. இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா நெமிலி பாலான்னு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது. ஒரு வீட்லேயே அது அமைஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி இப்போ இங்கே வீட்லேயே வந்து அம்மா நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருக்கா அப்படின்னா நம்ம பாபாஜி தவப்பீடத்தில் தான் நான் சொல்லுவேன். அப்படி உங்களுக்கு பக்தர்கள் நீங்கள் நிறைய பேர் நெமிலி பாலாம்மாவை போய் பார்த்துருப்பீங்க. ஒரு முறை இங்கேயும் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பார்த்த உடனே அம்மா அப்படியே உங்களுக்கு காட்சி அளிக்கிறா. நீங்கள் பார்த்து உங்களுக்கு அங்கேருந்து போகவே மனசு வராது. அந்த மாதிரியான ஒரு மாதந்தோறும் பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் நடந்துகிட்டே தான் இருக்கும். கோவில் என்றைக்குமே திறந்து தான் இருக்கும். பக்தர்கள் வந்து அம்மாவோட ஆசி பெற்று போகிற மாதிரி கேட்டுக்கிறோம். அன்னதானம் போட நினைக்கிறவங்களும் முன்கூட்டியே சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அன்னதானமும் நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் கையாலேயே போடுற மாதிரி ஏற்பாடு செஞ்சு தரப்படும். தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்கள், அதுக்கப்புறம் நம்ம கோவிலை பற்றின பதிவுகள் வந்து தொடர்ந்து நாங்கள் இதில் பதிவு விட்டுட்டே வருவோம். அதனால் வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறதோடு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஊக்குவிப்பாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஆன்மீக பதிவுகளை பார்த்து பாலாம்மாவோட ஆசி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.